தீப்பெட்டி. ஓகே, தீப்பெட்டி இல்லைன்னா பரவாயில்ல. உயிரோடையாவது ஒரு ஆள் இருக்கீங்களே துணைக்கு, அது போதும். என்ன ட்ரெயின் இன்னைக்கு வருமா? வந்தாலும் ஒழுங்கா போய் சேருவோமா தெரியலையே. இந்த ரூட்ல இருக்கிற பிரிட்ஜ் ஸ்ட்ராங்கா தானே இருக்கும். லஞ்சம் கொடுத்த கான்ட்ராக்டர் எதுவும் கட்டலையே. அப்படி பிரிட்ஜ் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம நிலவரம் ரொம்ப மோசமாயிடும். அண்ணா ஏதும் பேச மாட்டேன்றீங்க, பேசிட்டு தான் என்ன மன்னிச்சிருங்க. ஆம்பளை நினைச்சு உங்ககிட்ட தீப்பெட்டி கேட்டேன். ரியலி சாரி. ஒரு பொண்ணு, அதுவும் அழகான பொண்ணு கிட்ட போய் நான் என்ன பண்ணி. எக்ஸ்கியூஸ் மீ, தீப்பெட்டி இருக்கா? மேட்ச் பாக்ஸ். ஏன் நீங்க சிரிக்க மாட்டீங்களா? சரிங்க, மனசு விட்டு சிரிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. உங்க பேர் சொல்ல வேணாம். நான் அமர்காந்த் வர்மா, ஆல் இந்தியா ரேடியோ. உங்க ஊர் பேர் என்ன? ஊர் பேர் வந்து சொல்லலாமே. உறவுக்காரங்க பேர் சொன்னா கூட ஓகே. இல்ல அம்மா பேர் சொல்லுங்களேன். இல்ல வீட்டுல ஏதாவது நாய்க்குட்டி இருக்குமே, ஜானி, டிம்மி, ரோசின்னு ஏதாவது சொல்லுங்களேன். இல்ல அட்லீஸ்ட் வாய முன்னாம் சொல்லுங்க. யூனோ, ஜஸ்ட் ஷட் அப், ஷட் அப், ஜஸ்ட் ஷட் அப். உங்களுக்கு தேனும் போல இருக்கேன். என்ன வானத்தில் இருக்கிற சந்திரன், நட்சத்திரங்கள், இல்ல புலிக்குட்டி வேணுமா? இல்ல ஏதாவது கதை சொல். இல்ல மேட்சஸ் இல்ல, ஏதாவது கேளுங்களேன். நான் உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஒரு கப் டீ. ஒரே நிமிஷம், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். போயிடாதீங்க. அது என் சூட்கேஸ் இருக்குல்ல, அதுல பாம்பு இருக்கு. நீங்க எங்கேயாவது நகர்ந்தீங்கன்னா அப்புறம் நீங்க பாக்குறதுக்கு சாதாரணமா நார்மலா, அதாவது எங்களை மாதிரி தானே இருக்கீங்க. வேற எப்படி இருக்கணும்? உங்களோட குறிக்கோள் என்ன? யுவர் எய்ம்? விடுதலை, இண்டிபெண்டன்ஸ். யார்கிட்ட இருந்து? உங்க கவர்மெண்ட்ல இருந்து, இந்தியாவில இருந்து. ஏன்? ஏன்? ஆமா, ஏன்? 50 வருஷம் முன்னாடி சுதந்திரம் வாங்கிய நேரத்துல எங்களுக்கு நிறைய ப்ராமிசஸ் கொடுத்தாங்க. ஆனா ஒண்ணு கூட நிறைவேற்றல. இப்ப அந்த தேசமே உங்களுக்கு தானே? இல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் டெல்லி தான் இந்தியா. எங்களை மாதிரி ஓரத்துல இருக்கிற அஸ்ஸாம், நாகாலாந்து, மேகாலயா மாதிரி ஸ்டேட்ஸ் உங்களுக்கு முக்கியம் இல்ல. ஏன் தெரியுமா? சொல்லுங்க. எங்களுக்கு ரொம்ப சின்ன ஸ்டேட், நிறைய ஓட்டு கிடைக்காது. டெல்லியோட பார்வை எங்க மேல படாது. நாங்க செத்தால உங்களுக்கு கவலை இல்லை. அப்ப தீவிரவாதி? நாங்க தீவிரவாதி இல்ல. We are not terrorists. We are revolutionaries. உங்களுக்கு இந்த ஆயுதங்கள் எங்கிருந்து வருது? உனக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வருது? ப்ளீஸ் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நெக்ஸ்ட். சைனாவும் பாகிஸ்தானும் உங்களுக்கு உதவி செய்றாங்கன்னு கேள்விப்பட்டோம். இந்த பார்டர்ல இருந்து இங்க எதுவும் சொல்ல முடியாது. நீங்க சின்ன சின்ன பிள்ளைங்க கையில துப்பாக்கி கொடுக்குறீங்க, அவங்களுக்கு தீவிரவாதியா மாத்துறீங்க. எல்லாம் உங்க சுயநலத்துக்காக. கல்லொன்று தடை செய்த போதும் புல்லொன்று புதுவேருக்கு போடும். நம் காதல் அது போல நீரும் கண்ணில் 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 இன்ப கண்ணீரே. தூக்கியறே அவள. வேற பொண்ணா இல்ல? இல்ல இல்ல, அப்படி இல்ல. அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டானோ? போய் கேளு போ. கேட்டே ஆகணும். அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்க போறேன். 100%. தெரிஞ்சுக்கலாமா? யார் இருந்தாலும் சார்? No comments, please. சார் जल्दी करो, गाड़ी निकालो. Inside, no comments. சார் நீங்க दरवाजा बंद करो. சார் இப்போ நீங்க மனித உரிமை சட்டம் ஆர்டிகல் நம்பர் 3 மீட்டிங் இல்லையா? மனித உரிமையை பத்தி எங்க கிட்டே கேள்வி கேக்குறீங்க? இந்த மாதிரி ஆர்டிஎக்ஸ் வச்சு அப்பாவி ஸ்கூல் பசங்களை கொன்னாங்களே, அவங்கள போய் கேளுங்க. நான் எனக்கும் இது மாதிரி தான் ஏதோ
காதலா கண்ணீரா? ரெண்டும். அந்த பொண்ணு ஏமாத்தாளா? அப்ப உனக்கு தோணல அவளை நிக்க வச்சு பலாருன்னு அரையணும்னு? அப்படி தோணல. அவளை நிக்க வச்சு அவ கழுத்தை நெரிச்சு கொண்டு தோணுச்சு. கை கொடு. அந்த பொண்ணை பத்தி தானே நினைச்சிட்டு இருக்க? இல்ல. நிஜமா போய் சொல்றியா? போய். அது சரி, அந்த போய் விடு. இப்போ என்ன பத்தி ஏதாவது போய் சொல்லு. என்ன போய் சொல்ல உன்னை பத்தி? எப்படின்னா நான் ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, அப்படி. ரொம்ப அழகான பொண்ணு, புத்திசாலியான பொண்ணு, அப்படி. தேங்க்யூ. ரொம்ப அழகா போய் சொல்றிய நீ. தேங்க்யூ. நிச்சயதார்த்தமா? நாளைக்கு கல்யாணமும் ஆயிடும். அதாவதான் குழந்தை பிறக்கும். அதுங்களும் கல்யாணம் பண்ணிக்குமே. அதுங்களும் குழந்தை பெத்துக்கும். ஒரு நாள் நீ குடுகுடு கிழவியாயி நிக்க போற. இனி ஒவ்வொரு நாளும் இவ முகத்திலே மூச்சாகணும். முடியுமா? உனக்கு இந்த வேலை கண்டிப்பா வேணும்ல? அப்ப நான் கேட்கிற கேள்விகளை நீ பதில் சொல்லி ஆகணும். ஏன் உனக்கு வேலை வாங்கி தரணும்னா? ஏன் என்ன விட்டுட்டு போன? இப்ப ஏன் திரும்பி வந்திருக்க? Why have you come back here? இதுக்கு பதில் சொன்னதா வேலை கிடைக்குமா? சரி சரி விடு, திரும்பி வா. ஹாய். குடு. நமக்கு எழுதி வைக்கல, யார் என்ன செய்ய முடியும்? என் மேல பிரியம் ஏதாவது உனக்கு இருக்கா? ஏன் கொஞ்சமா நீ என்ன விரும்புறியா மேகனா? இதுக்கு மேல பதில் சொல்ல முடியல. நெக்ஸ்ட் கிட்ட பேசிட்டேன். டெம்பரரி வேலை. இங்க இந்த வெளில போனா லெஃப்ட் சைட்ல 2வது கேபின். மிஸ்டர் சுவாமிநாதன். போ போ. தீவிரவாதம் என்ன செய்ய போற? எவ்வளவு பேரை கொல்ல போற? சொல்லு. நான் வரவன் கூட. வா, நம்ம 2 பேரும் போய் எல்லாரையும் கொல்லலாம். வா. உனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்தது எனக்கு நல்லா புரியுது. இனிமே என்ன நடக்க போதுன்னு தான் எனக்கு இன்னும் புரியல. எவ்வளவு பேரை கொல்லணும்னு ஆசை? 20, 30, 40, 50 கொண்டுட்டா உன் ஸ்டேட்ல இருக்க கஷ்டம் தீர்ந்துருமா? போன சந்தோஷம் திரும்பி வந்துருமா? உங்களுக்கு அநியாயம் நடந்திருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா சில பேர் தெரியாம செய்த தப்புக்காக இந்த நாட்டிய பழி வாங்கணும்னா எப்படி மேகனா? தெரியாம செஞ்ச தப்பா? என்ன தெரியாம செஞ்சது? உடல் தெரியாதவங்களை கொல்றதா? இல்ல கிராமத்தையே எரிக்கிறதா? 12 வயசு பொண்ணுக்கு நீங்க யாரும் முன் வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க மாட்டீங்க. எங்களுக்காக நியாயமும் கேட்க மாட்டீங்க. எங்களை கேட்டா தீவிரவாதமா? சின்ன சின்ன பிள்ளைங்க கையில துப்பாக்கி எடுத்து கொடுத்து போய் கொல்லுடான்னு சொல்றதுக்கு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அவங்க இருந்தாலும் செத்தாலும் உங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல. அதுங்களை காப்பாத்தணும்னா எங்களுக்கு வேற என்ன வழி? இந்த அரசாங்கம் மிரட்டலும் மிலிட்டரி அநியாயம். போதும் 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 போதும். எனக்கு தெரியும் மிலிட்டரி நான். நீங்களா சண்டை போட்டு எப்போ அழிஞ்சு போயிருப்பீங்க. ஊர் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இந்த ராணுவம் மட்டும் இல்லனா இந்த நாடு எப்போ துண்டு துண்டு அசலாரி இருக்கும். அப்ப ராணுவம் வந்தா ஒரே வழியா? பின்ன வேற யார் காப்பாத்துவாங்க? டெரரிஸ்டா? தீவிரவாதமா நம்ம நாட்டை காப்பாத்தும்? எங்க நாடு இல்ல உங்க நாடு. சரி, எங்க நாடு தான் மேகனா. என்ன செய்வார்?
இந்த நாட்டுல இருக்க எல்லா ஜனங்களையும் கொல்ல போறியா? இந்த நாடு சுத்தமா அழிச்சாதான் உனக்கு சந்தோஷம் கிடைக்குமா? என்னை விட்டுட்டு போகாத. என்னையும் கூட கூட்டிட்டு போ. சரியா சொல்லு மேகனா. நீ என்ன விரும்புறீங்களா? ஒரே ஒரு தடவை சொல்லு மேகனா. நீ என்ன விரும்புறேன்னு சொல்லு. என்ன விரும்புறேன்னு சொல்லு மேகனா. இப்போ சொல்லு மேகனா. என்ன விரும்புறேன்னு சொல்லு மேகனா. ஒரே ஒரு தடவை சொல்லு மேகனா. என்ன விரும்புறேன்னு சொல்லு மேகனா. Please. Please.